ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் நீங்கள் எதாவது கிஃப்ட் பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப் வச்சுருந்தா இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். 4வது அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ்டு கிரெடிட் டெபிட் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மை கார்ட்ஸ் அண்ட் வேலட்னு. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிஃப்ட் கார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இன்கேஸ் அது வந்து எக்ஸ்பைரி டேட் எது இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் இந்த பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா ஆடு ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட கிஃப்ட் கார்டு நம்பர், கிஃப்ட் கார்டு பின்னை கொடுத்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வேலிடாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். புது கார்டு வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணினாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.